போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் யாரும் போய் நீங்கள் வந்து பிஜேபி கூட்டணியை முறிச்சுக்குங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அவராக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முறிச்சுக்கிட்டாரு. ஓகே, நீங்கள் யாரும் வலியுறுத்தலை. அவராக திடீர்னு மேலேருந்து கீழே வந்தார். வந்து செயற்குழு எடுத்த முடிவு அப்படின்னு அவரே வாய்ச்சார். நாங்கள் மேலேருந்து முடிவு எடுக்கிறோம், நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க கூட இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். என்ன இப்படி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் அதுக்கு முந்தைய தேர்தலில் அதுக்கு முந்தைய தேர்தல் பிஜேபியோடு பயணம் பண்ணிட்டு திடீர்னு வந்து பிஜேபியோடு இல்லைன்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள் எப்படி நம்புவாங்க? அவங்க நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இவர் சொன்னார். அந்த நம்பிக்கையை அவரால் பெற முடியல. அதை நீங்கள் முதல்ல நம்புனீங்களா? இல்லை, நீங்களும் நம்பல? இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து நம்மளை மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் பிஜேபியிலேருந்து நான் வெளியே வரேன்னு சொன்னால் மக்கள் நம்மளை நம்பணும், அதை நம்ப மாட்டாங்க. இட் வில் டேக் சம் டைம், நிச்சயமாக கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அவங்களுக்கு நம்புறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன்.